முன்னொரு தேசத்தில் கருப்பையா தங்கவேலு என இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். கருப்பையா அத்தேசத்தின் அவை புலவராக திகழ அரசரின் உள்ளம் கவர்ந்த கலைஞனானார் தங்கவேலு. விரலியர்களாகிய பொன்னியும் இளமதியும் நர்த்தன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது, பொன்னி, நாளை எந்நாட்டு அரசர் முன் நமது அரங்கேற்றம். நமது கலைக்குழுவானது நாளை நாடவிருக்கும் அரசர் ஆழிவரம்பன் ஆவார். இளமதி, இவரை கண்டு நம் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு நமக்கு உண்டெனில் நம் வாழ்க்கையில் செழிப்பு என்பது என்றும் நிலைத்திருக்கும். ஆனால் மன்னருக்கு நெருக்கமான கூத்தர் தங்கவேலு அற்புத திறமை வாய்ந்தவராயிற்றே. அவரது நடனத்திலேயே திளைத்திருக்கும் ஆழிவரம்பனின் விழிகளுக்கு நமது திறமை புலப்படவும் கூடுமோ? ஆம், நானும் கேள்வியுற்றிருக்கிறேன். அவர் கூத்தர் மட்டுமல்ல, 14 நரம்புகள் கொண்ட சகோடையாழியினை மிகவும் எளிதாக கையாள தெரிந்த பாணரும் ஆவார். இசைக்கருவிகள் எதற்கடி? அவர் தம் காந்த குரலிலேயே போர்க்களம் மற்றும் ஏற்களம் ஆகிய இரண்டையும் பாடி மன்னரை தம் வசம் வைத்திருக்கும் பொருணர் ஆவார் அவர். எனினும் அவ்விடம் அரசரின் ஆசான புலவராக கருப்பையா உள்ளார். இருதயத்தில் சிறிதளவும் ஏற்றத்தாழ்வு அற்றவர். அவர் இருக்க நாம் கவலையுற தேவையில்லை. அவர் அரசரிடம் எடுத்துரைத்து நமக்கு தக்க சன்மானத்தை பெற்றுத் தருவார். இவ்வாறு உரையாடிய பொன்னியும் இளமதியும் ஆழிவரம்பன் முன் நடனமாடி போதிய அளவிற்கும் மேலாகவே செல்வத்தை பெற்று சென்றனர். அன்றொரு நாள் தனிமையில் சிந்தித்துக் கொண்டிருந்தார் கருப்பையா. அங்கு வந்த தங்கவேலு, வந்தனம் கருப்பையா, இன்று நம் மன்னருடனான உரையாடல் எப்பொழுது நிகழ உள்ளது? விரைவில் தங்கவேலு. பல ராஜ்யங்கள் ஒன்று கூடி மாபெரும் தமிழ்ச்சங்கம் ஒன்றினை நிறுவ திட்டமிட்டுள்ளன. அது தொடர்பாக இன்று நம் அரசர் பல விவாதங்களை முன்னெடுப்பார். மேலும் இன்று உனக்கு ஓர் இன்பச் செய்தி காத்து கொண்டிருக்கிறது. இன்பச் செய்தியா? என்ன அது கருப்பையா என தங்கவேலு வினவ அரசவை முரசு ஒலித்தது. அரசவை செல்வோம் தங்கவேலு, அவையில் தாமே அது பற்றி அறிந்து கொள்வாய். அரசவை கூடியது. அந்நாள் வரை நாட்டின் முதன்மை கலைஞராக வலம் வந்த தங்கவேலுவை அரசவையில் அரசருக்காக நிகழ்த்தப்படும் வெத்தியல் எனப்படும் கலைத்துறையின் அமைச்சராக்கினார் மன்னர். மேலும் பசும் பொன்னாலான தாமரைகளை வெள்ளியால் இழைக்கப்பட்ட நார்களால் கோர்த்து பொற்தாமரை மாலையை சூட்டி தங்கவேலுவின் கலை புலமைக்கு பெரும் அந்தஸ்தினையும் வழங்கினார். அரசர் வழங்கிய பொறுப்பு மற்றும் வெகுமதியை தங்கவேலு தலைவணங்கி ஏற்றார். கருப்பையாவும் தம் நண்பரை எண்ணி பெருமிதம் அடைந்தார். பின் அரசவை விவாதத்தில் உரையை தொடங்கிய கருப்பையா, வேந்தே, நமது நாட்டு கலைஞர்களை மேம்படுத்தும் வகையில் தாம் அறச்செயல் பல புரிகின்றீர்கள். ஆனால் நமது ராஜ்யத்தின் எல்லையை தாண்டி அதீத திறமை வாய்ந்தும் ஏழ்மையில் வாடும் கவிகள் பலர் உள்ளனர். அவர்களையும் கண்டறிந்து அவர்தம் வாழ்க்கை சிறக்க வழிவகை செய்வது கலைமகளின் செல்வனாகிய தமது கடமையே மன்னவா. சற்று சிந்தித்த ஆழிவரம்பன், தங்கவேலு, நமது ராஜ்யத்திற்கும் அப்பாற்பட்டு தென்படும் கலைஞர்கள் அனைவரையும் திரட்டி போட்டி ஒன்றினை நடத்துவோம். அப்போட்டியிலே திறம்பட ஆற்றலை வெளிப்படுத்தும் கலைஞர்களை நம் நாட்டிலேயே வசிக்க தேவையான உபாயமும் செய்வோம். இது பற்றி தாம் என்ன கூறுகிறீர் கருப்பையா? கோவே, கலையையும் கலைஞரையும் காத்தருள்வதில் தமக்கு நிகர் எவர் உள்ளர்? மிக்க மகிழ்ச்சி மன்னா. தங்கவேலு, இப்போட்டிக்கு தேவையான ஏற்பாடுகளை தாமே தலைமை ஏற்க வேண்டும். மேலும் தமக்கு ஐயம் ஏற்பட்டால் நமது ஆசான புலவர் கருப்பையா உமக்கு வழிகாட்டுவார். உத்தரவு மன்னா. தமிழ்ச்சங்கத்தின் பணி நிமித்தம் யாம் அயல்நாடு செல்ல இருக்கின்றோம். கலைப்போட்டிகளை நடத்தி கலைஞர்களை நாட்டில் குடியேற்றும் பணியை புலவர் கருப்பையாவும் அமைச்சர் தங்கவேலுவும் நிறைவேற்றுவர். இவ்வாறு அரசர் உத்தரவு பிறப்பித்த பின் அரசவை கலைந்தது. தொடர்ந்து நலிவடைந்த கலைஞர்கள் அனைவரையும் சென்றடையும் வண்ணம் தங்கவேலு தலைமையில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. செய்தி அறிந்து ஏராளமான கலைஞர்கள் போட்டிக்கு படையெடுக்கலாயினர். அவ்வண்ணம் வரும் கவிகள் கலைக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டு சகல தேவைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க ஆணையிட்டார் கருப்பையா. போட்டி துவங்கியது. இயல் இசை நாடகம் என முத்தமிழிலும் கலைஞர்கள் தங்கள் வல்லமையை வெளிப்படுத்தலாயினர். இலக்கணம் சற்றும் வழுவாது சொற்சுவை மற்றும் பொருட்சுவை நிரம்பி தழும்ப செய்யுள் பலவற்றை சமர்ப்பித்தனர் கவிகள். வில்யாழ் மற்றும் பேரியாழ் போன்ற நரம்பு கருவிகள், தடாரி மற்றும் கிணை போன்ற பறைக்கருவிகள், பாண்டில் மற்றும் எல்லரி போன்ற உலோக கருவிகள், சங்கு மற்றும் வயிர்
போன்ற துளைக்கருவிகள் என பல்வகைப்பட்ட இசைக்கருவிகளை கலைஞர்கள் லயமிக்க இசைத்தனர். பொருணர்களின் உரத்த குரல் அலையில் அரங்கமே அதிர்ந்தது. விரலியர்களின் நடனமும் பாணர்களின் கானமும் பார்வையாளர்களை தன்வசப்படுத்தியது. இயலும் இசையும் பின்புலம் அமைய கூத்தர்கள் தங்களின் ஆற்றல் மிகு நடிப்பால் காண்போரை உணர்ச்சி வயப்படுத்தினர். போட்டிகள் நிறைவடைந்தன. வெற்றி வாய்ப்பினை எட்ட இயலா கலைஞர்களை மனம் தளராது மீண்டும் அடுத்து நடக்கவிருக்கும் போட்டிக்கு தங்களை மெருகேற்றுமாறு ஊக்கப்படுத்தினார் கருப்பையா. பின் மனங்களை வென்றெடுத்த கவிகளையும் கலைஞர்களையும் நாட்டில் குடியேற்றும் பணியை மேற்கொண்டிருந்தார் தங்கவேலு. தொடர்ந்து ஆழிவரம்பனிடமிருந்து ஓலை ஒன்று அரண்மனை வந்தடைந்தது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டில் குடியேறிய கலைஞர்கள் அனைவருக்கும் வெகுமதி வழங்கப்பட ஏற்பாடுகள் தொடங்கப்படட்டும். இந்நிகழ்விற்கு கருப்பையா மற்றும் தங்கவேலு ஆகியோர் தலைமை தாங்குவர். யாம் விரைவில் நாடு திரும்புவோம் என்ற ஆணை அச்சிடப்பட்டிருந்தது. இச்செய்தி அறிந்ததும் விரைந்து செயல்படத் தொடங்கினர் கருப்பையாவும் தங்கவேலுவும். தமிழ்ச்சபை கூடுவதற்கான ஆயத்தங்களை தங்கவேலு மேற்கொள்ள, மறுபுறம் குடியேறிய கலைஞர்களுக்கு அரசரின் ஆணையை விவரித்தார் கருப்பையா. பின்னர் தமிழ்ச்சபை ஆயத்தமானது. அவ்விடம் மிக சொற்ப அளவிலான இருக்கைகளையும் இருக்கைகளின் அமைப்பில் வேறுபாட்டினையும் கண்டு குழப்பமடைந்தார் கருப்பையா. அவையில் ஒருபுறம் அரச புலவர்கள் மற்றும் சில கலைஞர்கள் அமர்ந்திருக்க, மற்ற கலைஞர்கள் அரச சேவகர்களால் தரம் பிரித்து இருக்கைகளுக்கு அனுப்பப்பட்டனர். இதனை கண்டு மனம் வருந்தினார் கருப்பையா. இருப்பினும் சான்றோர்களை கருத்தில் கொண்டு அமைதி காத்தார். தொடர்ந்து பல கலைஞர்களோ அமரவும் இருக்கையின்றி அவையின் ஒரு பக்கம்தனில் நிற்க வைக்கப்பட்டனர். மனம் வெதும்பி வெகுண்டெழுந்தார் கருப்பையா. சேவகர்களே, நிறுத்துங்கள் உங்கள் பணியை. தங்கவேலு, ஏன் இந்த அதர்ம காரியம்? என்னவாயிற்று கருப்பையா? அவையில் அரங்கேற்றப்படும் அவலச்செயல் உன் விழிகளுக்கு தென்படவில்லையா? அவரவர் தம் தகுதிக்கேற்ப இருக்கைகளை பெற்றுள்ளனர். இதில் என்ன அதர்மம்? இதில் அதர்மம் மட்டுமல்ல, உமது அகந்தையும் வெளிப்படுகின்றது. அவரவர் பொறுப்பிற்கேற்ப இருக்கைகளை பெற இது அரச சபை அன்று, இது தமிழ் திருச்சபையாகும். இங்கு அனைவரும் சமம் என்பதை மறவாதே. என்ன, அரசர் முன் வேத்தியல் பாடும் நாமும் குடிமக்கள் முன் பொதியியல் பாடிய இவர்களும் எவ்வாறு சரிசமமாக முடியும்? ஆணவத்தால் அறிவிழந்து அவச்சொல் கூறாதே தங்கவேலு. சிந்திய நெல் தானியத்தை மீண்டும் களம்தனில் ஏற்றலாம். ஆனால் நான் ஏற்படுத்தும் சொல்றனத்தை உளம்தனில் ஆற்ற இயலாது. மற்றவர்களின் புலமையை அவமதிக்காதே. அனைவருக்கும் சம இருக்கைகளை கொடு. இல்லை கருப்பையா, உமது கூற்றை எனது மனமானது ஏற்க மறுக்கின்றது. நேற்று வரை நாடு நாடாக திரிந்து நாடோடி பிழைப்பு கொண்டிருந்த இவர்களுக்கு சரிசம இருக்கை வழங்க எம்மால் இயலாது. தங்கவேலு, தலைக்கணத்தால் தன்னிலை மறந்தாயா? அவையடக்கம் கொள்ளாமல் அகங்காரம் கொண்டாயா? பணிவை புறம் தள்ளி வீண் பகட்டை பற்றினாயா? தங்கவேலு மொழிய வார்த்தைகளின்றி வாயடைத்து நின்றார். நிலை உயரும் போது பணிவு கொள்ள வேண்டும் என்ற மனித குல இலக்கணம் அறியாத மூத்தோன், தன்னடக்கத்தோடு கூடிய திறனை ஒருவரை உயர்ந்த நிலையில் நீட்டிக்கச் செய்வது என்ற சத்தியத்தை உணராத தலைவன் இந்நாட்டிற்கு தேவையில்லை. இக்ஷணமே தாம் கலைத்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகின்றீர். இனியேனும் தாமும் ஒரு கலைஞன் என்பது நினைவுக்கு வரட்டும். அப்பொழுது அமைச்சர் ஒருவர், மன்னிக்கவும் பெருமானே, இந்நிலையில் அரசரின் ஒப்புதல் அவசியமான ஒன்றாகும் என கூறிக்கொண்டிருந்த நிலையில், அரசரின் இசைவு இங்கு தேவையில்லை. தமிழ்ச்சபைதனில் ஆசான புலவரே அரசர் என்றவாறு வருகை புரிந்தார் ஆழிவரம்பன். தங்கவேலு, யாம் தம் கலைத்திறனின் மீது தீரா பற்று கொண்டிருப்பது உண்மையே. ஆனால் கருப்பையா எமது ஆசானாவார். அவரது சொல்லிற்கு யாம் கட்டுப்பட்டவன் ஆவோம். இவ்வாறு ஆழிவரம்பன் உரைக்க அங்கிருந்து மௌனமாய் வெளியேறினார் தங்கவேலு. தொடர்ந்து அனைவருக்கும் சமமான இருக்கைகள் இடப்பட்ட பின் கருப்பையாவின் தலைமையில் கனத்த இருதயத்துடன் பரிசில்கள் வழங்கப்பட்டன. தங்கவேலுவின் இழப்பு கருப்பையாவை நித்தமும் வாட்டிக்கொண்டிருந்தது. சில தினங்கள் கழித்து அரசவைக்கு வருகை புரிந்தார் தங்கவேலு. எம்மை மன்னிக்கவும் கருப்பையா, மன்னரின் மனதிலேயே இடம் பிடித்தோம் எனும் மமதையால் இருமாப்பு கொண்டிருந்தேன். தாமே எமது செருக்கை கொன்று கர்வத்தின் பிடியிலிருந்து எம்மை கொணர்ந்தீர். தாம் எமது உற்ற தோழனாவாய் தங்கவேலு. தாம் மனம் திருந்தியது எமக்கு மகிழ்வே. வா, வந்து அமைச்சர் பதவியை மீண்டும் ஏற்பாயாக. இல்லை கருப்பையா,
சிறிது காலம் யாமும் அண்டை நாடுகளுக்கு சென்று ஆதரவற்ற கலைஞர்களை நமது மன்னரிடம் சேர்க்கும் உன்னதமான ஆற்றுப்படுத்துதலை மேற்கொள்ள எண்ணுகிறேன் என்று கூறிய தங்கவேலு கருப்பையாவை தழுவி மன்னரிடம் விடைபெற்று சென்றார். மாதங்கள் உருண்டோடின. கருப்பையா தங்கவேலுவிற்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்க, ஓர் நாள் அநேக கலைஞர்களை வழிநடத்தி தம் நாடு திரும்பினார் தங்கவேலு. பின் மன்னரின் வேண்டுதலுக்கிணங்க மீண்டும் கலைத்துறை அமைச்சரான தங்கவேலு திறன் வாய்ந்த கலைஞர்கள் மட்டுமில்லாது அனைத்து கலைஞர்களுக்கும் உள்நாட்டிலேயே தங்கி அவர்களது திறனை மேம்படுத்தும் வாய்ப்பினையும் வழங்கினார். அவ்வண்ணமே நாட்டில் குடியேறிய பொன்னி மற்றும் இளமதி மற்ற விரலியர்களுக்கும் மாட்சி குறையாத நடன பயிற்சியை வழங்கினர். கலைக்கூடங்களிலோ தாமாகவே நேரில் சென்று அனைவரையும் தமக்கு சமமாக பாவித்து அவர்களின் நிறை குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து கொடுத்தார் தங்கவேலு. இதனால் கலைஞர்களின் மனமும் மகிழ்ந்தது. அதனை கண்ட கருப்பையாவின் மனமும் குளிர்ந்தது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். மேலும் இது போன்ற தமிழ் கதைகள் கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.